இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்கள் நாம் இயேசுவின் ரத்தம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வை செழுமைப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது, தூய்மைப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இயேசுவின் ரத்தம் நம்மையும் இந்த உலக படைப்புகளையும் வான்கோள்களையும் எப்படி ஒப்புரவாக்குகிறது என்கிற அந்த ஒரு பார்வையில் நம்ம சிந்திப்போம். பாருங்க, நம்ம கொலைசேரிக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 20 வாசிக்கிறோம். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று ரொம்ப அழகா பவுலுடைய எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய பிளவுகள், நிறைய பிரிவினைகள், ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால, சமயத்தின் பெயரால, இனத்தின் பெயரால நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா விதமான பிளவுகளையும் சரி செய்பவர், ஒன்றிணைக்கக்கூடிய இணைப்பாளர், ஒப்புரவாளர் யார் அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை ஒப்புரவாக்குவதற்காக எல்லா விதமான சகல பிரச்சனைகளிலிருந்து, பிரிவினைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு நமக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். நம்முடைய பதிலிருப்பு என்ன?